இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன். ஒரு திமிரு பிடிச்ச பையன் டெய்லி ஒரு நாயை பின்னால் குத்தி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அந்த நாயும் வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு சைலண்டாக இருந்திருக்கு. டே பை டே அவனோட டார்ச்சர் அதிகமாகிட்டே போயிருக்கு. அப்பவும் அந்த நாய் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் சைலண்டாகவே பொறுத்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த நாய்க்கு வலி தாங்க முடியாமல் அவனை பார்த்து கொலைச்சிருக்கு. உடனே அந்த பையன் கத்தி அழுது ஊரை கூப்பிட்டு இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு, என்னை கடிக்க வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சுற்றி இருக்க மக்களும் உண்மை என்னன்னு தெரியாமல் அந்த பையன் சொன்னதை மட்டும் நம்பி கல் எடுத்து எரிஞ்சு அந்த நாயை கொண்டுடுறாங்க. கடைசியில் டார்ச்சர் பண்ணவன் விக்டிம் ஆகிட்டான். அதை தாங்கிட்டு இருந்த அந்த நாய் வில்லன் ஆயிடுச்சு. சைக்காலஜியில் இதை ரியாக்டிவ் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்லேயும் இப்படி தான் சில பேர் நம்மளை பிடிச்சி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போ வரைக்கும் ட்ரிகர் பண்ணுவாங்கன்னா நாம் பொறுத்து பார்த்து பிரேக் ஆகி ஏதோ ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணுற வரைக்கும். அப்படி தெரியாமல் ரியாக்ட் பண்ணிட்டோன்னா போச்சு. உடனே ஒரு இன்னசென்ட் மாஸ்க்கை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்லாமல் இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டான்னு மட்டும் சொல்லி அவங்கள விக்டிமாக காமிச்சிட்டு நம்மளை ஏதோ ஒரு பேட் பர்சன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யாராச்சும் ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்துறது பெட்டர். நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருந்தீங்க, ஆர் உங்களை என்ன ட்ரிகர் பண்ணிச்சுன்றதை இந்த உலகம் கண்டுக்க போகிறதில்ல.